Hello friends, எல்லாரோட டேவும் சூப்பரா போகுது நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளே எப்படி வீட்ல பர்த்டே டெக்கரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நான் யூஸ் பண்ணிருக்க ஐட்டம்லாம் காட்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ரோஸ் கோல்ட்ல பேக் ட்ராப். அப்புறம் இது ரோஸ் கோல்ட்ல பலூன். அப்புறம் இது கிரே ப்ளஸ் கான்ஃபெட்டி பலூன்ஸ். அப்புறம் லைட்ஸ்க்கு ஃபெரி லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இது வாஷி டேப்ஸ். அப்புறம் சிசர்ஸ். அப்புறம் சார்ட் பேப்பர். நம்ம டிசைன் பிளான் இதுதான். ஹாப்பி பர்த்டேவை வந்துட்டு க்ளவுட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நேம் மட்டும் வந்துட்டு ஒரு பேனர் மாதிரி செஞ்சு மாட்டி விடலான்னு இருக்கேன். இங்கே நம்மளா செய்கிறது இந்த பேனர் மட்டும்தான். இதோட மெஷர்மெண்ட் நான் இங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வேணாங்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்டே ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் க்ராஸ் 12 சென்டிமீட்டருக்கு இந்த பேனரோட ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணுறேன். இந்த டாப் லேயரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் க்ராஸ் 9.5 சென்டிமீட்டர் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுற சிசர் பார்த்திங்கன்னா ஸ்கேலப்டு டிசைனில் வந்துட்டு கட் பண்ணோம். அதனால் இந்த 0.5 சென்டிமீட்டர் வந்துட்டு டிசைன் கட் பண்ணுறதுக்காக நான் விட்டுடுறேன். அப்புறம் கீழே இருந்து இந்த சென்டர் ஹைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது பாட்டம் லேயருக்கு 3 சென்டிமீட்டர், அதோட டாப் லேயருக்கு பாட்டம் லேயர்லேருந்து இன்னொரு 1.5 சென்டிமீட்டர் வந்துட்டு ஷார்டன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிசர் பார்த்திங்கன்னா நான் இங்கே இந்த ஸ்கேலப்டு டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதில் ஒரு 6 டைப் ஆஃப் டிசைன் வந்துட்டு இந்த சிசரில் வருது. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பேனர் சிங்கிள் லேயர் இருந்தாக்க போதும்னா சிங்கிள் கலர் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு டபுள் லேயர் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு இந்த ஸ்கேலப் டிசைன், இன்னொன்று பிளெயின் கட்டாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி பேனர் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டமை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம பாப்பாவோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டப்லாம் வந்துட்டு இன் கான்ட்ராஸ்ட் போகிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ, அதனால் அதுக்கு காம்பினேஷன் காமனாக வரத்துக்கு பிங்க் வந்துட்டு நல்லாயிருக்கும். பிங்க் போவேனான்றதுக்காக பீச் ஆர் ரோஸ் கோல்டு வந்துட்டு பிக் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாப் லேயரில் ஒரு வாஷி டேப் எடுத்து இந்த டாப்பில் மட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் காமனாக ஒன்று மேலே ஒன்று வச்சு பஞ்சிங் மிஷினை வச்சு ஹோல் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ரிப்பன் பார்த்தீங்கன்னா அந்த கிரே பலூன் செட்டோடே வந்தது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹாப்பி அண்ட் பர்த்டே இது ரெண்டுமே எழுதுறதுக்கு ஒரு சார்ட் பேப்பரில் க்ளவுட் ஷேப் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். இது மேலே நான் மார்க்கர் வச்சு எழுதிட்டு அதுக்கு மேலே க்ரையான்ஸ் வச்சுட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த பர்த்டே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் வித் பிக்சர் லாஸ்ட் வீடியோ எண்டில் காட்டுறேன். கிரே பலூன் கூட காம்பினேஷனாக வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கன்ஃபெட்டி பலூன் வாங்கினோம் இல்லையா, அதுதான் இது. நம்ம பலூன்ஸ்லாம் ப்ளோ பண்ணுறதுக்கு சைக்கிள் பம்ப் தான் யூஸ் பண்ணோம். இந்த பலூன்ஸ் எல்லாம் கார்லாண்டாக வந்துட்டு தொங்க விடலான்னு இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரிப் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஹோலில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடணும் அந்த டிப்பை. அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் ஹோலுக்கு இதை புஷ் பண்ணி விட்டுடணும். இதை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சைட்லேருந்து ஒரு பலூன் வைக்கிறோன்னா அதர் சைட்லேருந்து இன்னொரு பலூன் வைக்கணும். இந்த ஃபாயில் காட்டன் பார்த்திங்கன்னா 3 feet க்ராஸ் 6 feet வந்தது. இது செட் ஆஃப் 2 வாங்கினதுனால இந்த என்டையர் வாலும் கவர் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம வாலோட எதர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நூல் வச்சு கட்டி தொங்க விட்டுருக்கோம். இது கூட அந்த ஃபெரி லைட்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இந்த டிஐஒய் டெக்கரேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து வாங்கினேன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லலை, ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட ஷாப்பிங் வெப்சைட் எது இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரில் வாங்கினேன் அது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். Have a great day. Cheers. Bye.